ஹலோ, வெல்கம் டு கிரேஸ்ஃபுல் ஃப்ளேவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால் பாயசம். இதுக்கு 200 கிராம் சேமியா எடுத்துருக்கிறேன். அதை 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் நல்லா ரெட் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுக்கணும். இது எதுக்காக வறுக்கிறோன்னா, சேமியா வேக வைக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் 2 கப்பு தண்ணி எடுத்து கொதிக்க வச்சு, தண்ணி கொதித்த உடனே இந்த வறுத்து வச்சுருக்கிற சேமியாவை அதில் போட்டு வேக வைக்கணும். வேக வைக்கும்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டோம்னா அந்த சேமியாவில் ஃபஸ்ட்லேயே கொஞ்சம் சுகர் பிடிச்சி கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக போட்டு வேக வைக்கணும். சேமியா வெந்த உடனே 3/4 லிட்டரு பால் ஊற்றி கொதிக்க வைக்கணும். இந்த பாலும் சேமியாவும் மிக்ஸ் ஆகி நல்லா வரணும். அந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா 3/4 கப்பு கண்டன்ஸ் மில்க்கும் 3/4 கப்பு சுகரும் போடணும். இந்த இவ்வளோ எடுத்துருக்கிற அளவுக்கு தேவையான சுகரும் கண்டன்ஸ் மில்க்கும் 3/4 கப்பு. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடிச்சது போடணும். போட்டு நல்லா பால் வற்றி வரும்போது நம்ம தாளித்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கேஷ்யூவும் ரைசின்ஸும் போட்டு தாளித்து ஊற்ற வேண்டியதான். போலிக்க கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பிகினர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.